இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. இது வந்து ராலி லெட் பை தி பிளைண்ட், லெட் பை தி விஷுவலி சேலஞ்ச்ட். இது அவங்க லீட் பண்ணி அவங்க வந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போற ஒரு ஈவெண்ட் இது. And they are the leaders, they are the drivers, they are the visualizers of this entire event. So it's a big victory for all of us when they participate and we have fun in such an event. So best of luck. கண்டிப்பா ஐ திங்க் ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ராலி வந்து இது வெற்றி மற்றும் முக்கியம் இல்ல, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதுல வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு புரிதல் வருது இல்லையா. இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு திறமை இருக்கிறவங்க கூட சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ ஒரு அழகான ஒரு வெஞ்சர் தான். ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப். வணக்கம். ஒரு பியூட்டிஃபுல் சண்டே மார்னிங், ஆல்மோஸ்ட் 100 கார்ஸ், 4 பிரெயில்ஸ் ஆன் வீல்ஸ்ன்ற ஒரு ரேலி. ரொம்ப வித்தியாசமான ஒரு ரேலி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்கள் இதை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் கேட்பாங்க, கார் ரேலி ஃபார் த பிளைண்டா, எப்படி பிளைண்ட் பீப்புள் ஓட்டுவாங்களான்ட்டு. ஆக்சுவலி பிளைண்ட் பீப்புள் நம்மளை ஒழுங்காக ஓட்ட வைப்பாங்க. இது எப்படின்னா ஒரு பிரெயில் மேப் வச்சிருப்பாங்க. அந்த மேப்பை வந்து அவங்க படிச்சு அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் க்ளூஸ் வச்சுட்டு ஒரு நேவிகேட்டர் அவங்க கூட, அதாவது சென்னை ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் வலம் வர போகிறோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனர்னுவாங்க, ஆல்மோஸ்ட் இங்கிலீஷில் பன் இன்டெண்டட்னு சொல்கிற மாதிரி. அதாவது ஒரு ரொம்ப பெரிய விழிப்புணர்வு அண்ட் பிளஸ் ஃபன். நம்ம யூஸ்வலி பார்வையற்றோருக்கு அவங்க சஸ்டெயினபிலிட்டி, அதாவது அவங்க அப்படியே இருந்தால் போதும், மேனேஜ் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும், அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்றதுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவெண்ட்.